ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோங்க. டிராகன் படம் சும்மா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சும்மா எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்டோட சூப்பர் படமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போகிறதே தெரியல. அப்படி கலன்னு மக்கள் எல்லாம் விழுந்து சிரித்து அந்த காலேஜ் மெமரிஸ் அதெல்லாம் போய் லவ் கிவ்னு செம்மையாக போகுது. செகண்ட் ஹாஃப் அப்படி இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக, ஏன்னா இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் வந்து என்னங்க இது நார்மல் டான் படம் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா, இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம்டா சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டு வச்சார் பாரு டேரக்டர். செகண்ட் ஹாஃப் இன்டர்வல்லேருந்து அது மாதிரி செம்மையாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த எமோஷனல் டச்சும் செம்மையாக இருக்குது. அதுமாதிரி அந்த படத்தில் ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க. அந்த மெசேஜும் வந்து இப்போ இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக போய் சேருது. ஸோ எல்லாம் கலந்து சூப்பராக பேக்கிங் பண்ணி கரெக்டாக ஆடியன்ஸோட பல்ஸை தெரிஞ்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு அஸ்வத். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் முக்கியமாக நான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏஜிஎஸ்க்கு நான் வந்து பெருசாக பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா ஒரு கேஸ்டிங்கும் நல்ல பெரிய 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 ஆர்டிஸ்ட்டாக போட்டு கஷ்டப்படாமல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க டேரக்டருக்கு. அப்படி எல்லாமே கிராண்டாக இருக்குது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோயின்ஸ் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க கேரக்டரும் நல்லா இருக்குது. சும்மா வந்தாங்க கிளாமர் அப்படி இல்லாமல் அவங்க கேரக்டரைசேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அதேமாதிரி பாட்டு வந்து வேறு லெவல் மியூசிக் வந்து செம்ம மியூசிக்காக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பாராட்டி ஆகணும். அப்படி அந்த என்ன சொல்கிறது, முக்கியமான சீன்லாம் வரும்போது நம்மளே வந்து அழுகு வைக்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. அதனால தான் இந்த படத்தை வந்து எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. வசூல் கண்டிப்பாக மிகப்பெரிய வசூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் கண்டிப்பாக சினிமாவில் அடுத்து ஒரு பெரிய ஹீரோ ஆகிறதுக்கு கூட சான்ஸாக இருக்குது. ஏன்னா லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி, அந்த டீமுக்காக ஹாப்பி. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே, பாய்.